கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம். மனாசேயின் தலையில் இஸ்ரவேலின் வலது கையும் இடது கையை எப்ராயிம் தலையின் மீதும் இருக்குமாறு கவனமாக வச்சான் யோசேப்பு. தன் தகப்பனுக்கு கண் பார்வை சரியில்லைன்றது அவனுக்கு நல்லா தெரியும். அவன் இப்போது சுமார் 40 வருடங்களாக எகிப்தின் ஆளுநராக இருக்கிறான். அதனால் அவன் செய்கிறது எல்லாம் இல்லை சொல்கிறது எல்லாம் சரியாக தான் இருக்கும்னு அவன் நம்பினான். அதனால் தன் தந்தை செய்யக்கூடிய செயலில் அவனுக்கு குறை இருக்கிறதா தோன்றியதும் அதை சரி செய்ய முயற்சி செய்கிறான். தகப்பன் தன் வலது கையை எப்ராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமில்லாதபடியால் எப்ராயிமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயினுடைய தலையின் மேல் வைக்கும்படிக்கு எடுத்து, என் தகப்பனே, அப்படியல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான்னு ஆதியாகமம் 48:17-18 நாம் வாசிக்கிறோம். ஆனால் அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும், என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்களாவார்கள்னு சொன்னான். கனவுகளின் அர்த்தத்தை சொல்லக்கூடிய யோசேப்பு அன்னைக்கு கர்த்தரை பற்றிய இன்னொரு பாடத்தை கற்றுக்கொண்டான். பலவீனமான மற்றும் மங்கலான பார்வையுடைய தந்தையை போன்ற ஒரு வயதான நபருடைய சிந்தையை அசட்ட செஞ்சு தான் சொல்கிறத மேலோங்க செய்ய யோசேப்பால முடியும். ஆனால் தந்தை சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவையாக அவன் கருதினான். எப்ராயிம் முன்னிறுத்தப்படுறதுனால மனாசே எந்த ஆசீர்வாதத்தையும் இழக்க போகிறதில்ல. அவனும் பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கையை நிச்சயமாக அடைவான். ஆனால் எப்ராயிம் தன்னுடைய மூத்த சகோதரனை விட சிறப்பான திட்டத்துக்கு தேவனால் திட்டமிடப்பட்டிருக்கிறான்றதையே இஸ்ரவேல் புரிய வைக்க விரும்புகிறான். யார் முதல்ல பிறந்தார்ன்ற தரவரிசைக்கு முன்னுரிமை கொடுக்கறது மனித வழக்கமாக இருக்கலாம். ஆனால் தேவன் அதுக்கு கட்டுப்பட்டவர் இல்லை. யோசேப்பு மரித்து போவான்னு கேள்விப்பட்டப்போ துக்கத்தோடு தான் அடக்கம் பண்ணப்படுவேன்னு இஸ்ரவேல் பயந்தான். ஆனால் அவன் தன்னுடைய பிரியமான மகனோட மறுபடியும் இணைஞ்சப்போ அவனுடைய முழு வாழ்க்கையை பற்றிய கண்ணோட்டமும் நிரந்தரமாக மாறி இருந்துச்சு. யாக்கோபு தன்னுடைய கடைசி காலத்தில் இருக்கிறத அறிந்து அவன் தனக்கு பிரியமான குமாரனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுலையும் தன் விசுவாச வார்த்தைகளை பகிர்றதுலையும் மகிழ்றான். இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன்னை இப்ராயிமை போலவும் மனாசேயைப் போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார் என்று சொல்லி எப்ராயிமை மனாசேக்கு முன்னே வைத்தான்னு 20வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எப்ராயிம் மனாசேக்கு முன்பாக முன்னிறுத்தப்படுறான். இது கர்த்தருடைய திட்டமாக இருக்குது. அதை தான் யாக்கோபு இங்கே வெளிப்படுத்துகிறான். இஸ்ரவேலர் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எப்ராயிம்னு கூட அழைக்கப்படுறாங்க. ஓசியா 11வது அதிகாரத்தில், நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழகினேன், எப்ராயிமே, உன்னை எப்படி நான் கைவிடுவேன்னு சொல்கிற வார்த்தைகளை நாம் வாசிக்கும்போது இதை அறியலாம். எப்ராயிம் மனாசேவை விட தேவனால் பயன்படுத்தப்படக்கூடிய கோத்திரமாக இருக்க போகிறாங்கன்றதை இஸ்ரவேல் முன்னறிஞ்சான். இஸ்ரவேல் யோசேப்பை அதிகமாக நேசித்தான். அதை எல்லா விதத்திலும் அவன் வெளிப்படுத்தினான். பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இதோ, நான் மரணமடையப் போகிறேன், தேவன் உங்களோடே இருப்பார், அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார் என்றும், உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன்னு சொன்னான். தன்னுடைய மரணம் அதுக்கு பின்பு நடக்க போகக்கூடிய சம்பவங்களை யாக்கோபு தெளிவாக யோசேப்புக்கு அறிவிக்கிறான். பஞ்சத்துக்கு தப்பவே அவங்க எல்லாரும் இப்போ எகிப்தில் இருக்கிறாங்க. ஆனால் இது அவங்களுடைய நிரந்தர குடியிருப்பு இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே அவங்க இங்கே இருக்க போகிறாங்க. ஒரு நாள் வரும், அப்போ அவங்க தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசமாகிய கானானுக்கு திரும்பி போகணும். அதோடு தேவன் அவங்களோட இருப்பாருன்னும் அவரே அவங்கள அழைச்சி செல்வாருன்னும் தீர்க்க தரிசனமாக சொல்கிறான். இதை தான் தன்னுடைய விசுவாசத்தினால முன்னறிவிக்கிறான் இஸ்ரவேல். தன் பிரியமான குமாரனாகிய யோசேப்புக்கு எல்லா சகோதரரை பார்க்கிலும் ஒரு பங்கை அதிகமாக கொடுத்து தான் அன்பை ஆழமாக வெளிப்படுத்துகிறான். பிரியமானவர்களே,
யாக்கோபு கர்த்தர் மீதான உறவை வளர்க்குறதுலையும் அவர் மீது முழு விசுவாசத்தையும் வளர்த்து கொள்றதுலையும் தடுமாற்றமாகவே இருந்தான். அவன் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேலாக இருக்க வேண்டும்னே கர்த்தர் விரும்பினார். அதுக்காக அவனிடத்துல நீண்ட காலமாக பொறுமையாகவே இருந்தார். தன் பிரியமான குமாரன் இல்லைன்ற நிலை வந்தப்போ அவன் தேவனை விட்டே தூரமாக போனான். ஆனால் அவன் உயிர் திரும்ப வந்தது மட்டும் இல்லை, அவன் தேவனை முழுமையாக விசுவாசிக்கும்படி தன்னுடைய இருதயத்தில் அவருக்கு பூரணமாக இடம் கொடுத்தான். எகிப்தில் இருந்தாலும் கர்த்தரோட நல்ல உறவை வளர்த்துக்கிட்டான். அவன் எகிப்தில் இருந்த ஆசீர்வாதங்களில் லயித்திடல. அவன் இருதயம் கானான் மீதே இருக்குதுன்றதையும் எதிர்காலத்தில் தேவன் என்ன செய்ய விரும்புகிறாருன்றதையும் அவன் விசுவாச வார்த்தைகளில் வெளிப்படுத்துகிறான். நாம் கூட நம்மளுடைய விசுவாசத்தை சோதித்து பார்த்து யாக்கோபை போல செயல்பட அழைக்கப்படுறோம். ஆரம்ப காலத்தில் தேவனை பற்றிய நம்மளுடைய அறிவு மற்றும் நம்மளுடைய விசுவாசம் குறைவுள்ளதாக இருந்தாலும் அவரை அறிகிற அறிவில் வளர வளர நாம் இன்னும் யாக்கோபை போல தெளிவுள்ளவங்களாக இருப்போம். தேவனுடைய உறவில் நம்ம ஆழமாக வளரும்போது நம்மளுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் தேவனையும் அவருடைய திட்டத்தையும் பற்றி அதிகமாக யோசிக்கும். யாக்கோபினுடைய இருதயத்தில் கானானை பற்றிய இயக்கம் இருந்தது போல நமக்கும் எப்பொழுதும் பரம கானானை பற்றிய சிந்தையே இருக்கட்டும். அதுவே நம்மளுடைய வாஞ்சையாக பெருகட்டும். தேவன் தாமே கிருபையும் தாயையும் செய்வாராக. ஆமேன்.